ஹலோ செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின், அதாவது டேர்ம் ஒன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். நம்ம 5 இதில் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான சென்டென்ஸை எடுத்து எழுதணும். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. அதே மாதிரி இதில் எத்தனை பேட் இருக்கோ அப்போ ஒரு பேட், அப்போ பேட் அந்த தேர் இஸ் ஏ பேட் அந்த ட்ரீ. அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது, சிங்குலராக ஃப்ளூரலான்னு பார்த்து கரெக்டாக எழுதணும். அடுத்து மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். மேலே கொடுத்துருக்காங்களோ அதில் எது கரெக்டான சென்டென்ஸ் பார்த்து எழுதணும். அடுத்து ரீரைட் ஈச் சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன் நேம். அதுக்கு பதிலாக எந்த வேர்டு கரெக்டாக வரும்னு சொல்லி பார்த்து எழுதணும். அடுத்து சூஸ் த ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். ஹியூஜுக்கு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆன்சர் எழுதணும். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நமக்கு அந்த சென்டென்ஸ் மாறி மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கு நமக்கு 5 மார்க்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் இன் ஆன் அட். நம்ம அந்த 3 இதில் எது வேணும்னு சொல்லி பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்னானிம்ஸ். எது ஸ்னானிம்ஸ் கரெக்டான ஸ்னானிம்ஸ் பார்த்து எழுதணும். அது சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல எது வரும்னு சொல்லி பார்த்து அதில் எழுதணும். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த பிக்சர். நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த பிக்சரை பார்த்து நம்ம கரெக்டாக எழுதணும். அதுக்கு நமக்கு எத்தனை மார்க்னா 5 மார்க்ஸ். ரைட் எனி 2 ப்ளே ஐட்டம்ஸ் ஃபார் த பிக்சர். என்னென்ன ப்ளே ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரைட் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட், அதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அது கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். நமக்கு ஏற்கனவே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம எதை கண்டுபிடிச்சி அந்த போயிட்டு அந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா, அந்த டேஸில் நம்ம ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா படித்து எக்ஸாமை நல்லா எழுதுங்க.